எப்பதான் வருவாருன்னே தெரியல, எதிர்பார்த்து இன்னமும் வரலடி அம்மா. பாக்கலாம் எப்ப வருவாரு. பொண்டாட்டி நேரமாத்த கட் பண்ணிமா. ஆமா ஆமா, வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்து சம்பளத்தை வாங்கி வீட்டு போய் பார்த்தா பொண்டாட்டி ஓத்தோலி வந்துக்குதுப்பா. கடவுளே, துடிக்கிறா, கத்துறா, கதறா, என்ன பண்றது? என்ன பண்ணேன்? கோயில போற நிலைமை கத்துறா, என்ன பண்றது? உடனே நாங்க இருக்க 3வது மாடியில. ஆமா, போய் ஒரு ஆயாவை கூட்டு வந்தேன். அந்த ஆயா தான் வெயிது பாப்போம். அந்த ஆயா பார்த்துட்டு என்னமா அந்த பாவி என்ன பண்ணிட்டு கோயில தலையை தீட்டிக்கிறா. கோயிலுக்கு ஆபத்து, ஆத்தாளுக்கு ஆபத்து அப்படின்னு என்ன தீட்டுது? அப்படி என்னதான் பண்ண? அதான் தெரியல. ஆயா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்பா 108 போன் பண்றாங்க. போட்டி இல்லையா? உடனே ஒரு கால் போட்டு நாளை போனாதரா. ஒரு கால் போட்டேன். வண்டி 12 வந்துக்குது. ஒய் 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 ஒய். அப்புறம் அங்கிருந்து 3வது மாடியில கொண்டாட்டி புட்டு கட்டா தூக்கி படிக்கட்டில் ஏறி வரேன். ஆனால் விட்டுருன்றா. தமிழ்நீர் வண்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா 108 வரல. போலீஸ் வந்து போய் என்ன பண்ணுவேன்? வைக்கிறதுக்கு அடங்கடா ரோட்ல. அப்புறம் மறுபடியும் தூக்கி மாடி மேல போயிட்டேன். மாடி மேல போய் பெட்டில் வைக்கிற மறுபடியும் ஆறுனு கேக்குது. ஒய் 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 ஒய். அப்புறம் மறுபடியும் தூக்கி குடுக்குன்னு கீழே ஓடாங்க. பயிரிஞ்சு வண்டி போயிட்டு என்ன பண்ணுவேன்? மறுபடியும் தூக்கி மாடி மேல போ கொடுமை. பெட்டில் வைக்கிற ஆறுனு கேக்குது. மறுபடியும் தூக்கி கீழே ஓடியா. அப்புறம் எம்எல்ஏ வண்டி போய் மறுபடியும் மாடி மேல போயிட்டேன். வைக்கிற ஆறுனு கேக்குது. தூக்கின்னு ஓடியாந்து கீழே வந்து பாக்கிறதுக்கும் 108 வந்து நிக்கிறதுக்கும் கொண்டாடி கோயில் போறது சரியா பண்ணால் அப்படியே போறது. பேர் வச்சேன். என்னன்னு? படி கட்டின்னு வச்சுட்டேன். ஆம்பளையா பிறந்தா படி கட்டான்னு வச்சிருந்தேன். ஆமா, நீ வேற இது எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? அங்க இருந்து 3வது மாடியில. ஆமா, எந்த வண்டி வருதுன்னு நமக்கு என்ன தெரியும்? எல்லா வண்டிக்கும் ஒரே ஆண்டு வச்சுக்கிறாங்க. வை 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 வை. ஆறு மாத்தணும். அது போல மாத்தினாதான் எல்லாருக்கும் புரியும். ஆண்டு மாத்துறது எப்படி மாத்துறது? நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஒரு வேலை இப்ப 108 வருது. 108 வந்தா அது சூப்பர் ஆறு. என்ன? ஐயோ 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 ஐயோ. அப்போ ஒரு வேலை இந்த அரசியல்வாதி வண்டி வருது, எம்எல்ஏ வண்டி வருது, லஞ்சம் கரெக்டா கண்டுபிடிச்சு. சரி, ஒரு வேலை போலீஸ் வண்டி வருது. சூப்பர் ஆறு. 108க்கு தான் என்ன வைக்கணும்? அது ஐயோ ஆறு. இதுக்கு பயிரஞ்சிருக்கு எரிதுரா 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 எரிதுரா. இது போல ஆறு வச்சீங்கன்னா எங்க இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஆறு வச்சுக்கிறீங்க. இதனால தான் பிடிச்சுன்னு மூஞ்சி பாத்தியா? நல்லா இல்லையா? என்னன்னா அப்படி போய் அம்மா தாலியா வராது. எனக்கு கூட பீச கைதான் வரும். பாக்குறியா? தெரியும் உனக்கு. அதான் நின்னுங்க. உடம்பு கட்ட பண்ணாதடா. மடிப்பு கலைக்குதா? எல்லாம் தான் கழிச்சா நீ காட்டு போடுற. பதில் சொல்ற நல்ல வாழ்க்கை அமையும். ஐயோ எந்த இது போல பேச்சு நிறுத்தல் என் பொண்டாட்டி பேசுற மாதிரியே பேசுறேன். கை அடிச்சாலும் என் கூட்டார் மாதிரியே பெருமை தூங்கினா பாத்து. ஐயோ நீ குடி போல குடிவாடா கொஞ்சம் சூப்பர். ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க கூடாது. நீ ஜிம்முக்கு போறியா? எடுப்பாங்க இருப்பேன். நான் கூட ஜிம்முக்கு அண்ணாடி போறமா, துட்டு கட்டு போறமா, கைதான் வருது. அப்படியே கேரளா தென்னை மரம் மாதிரியே தென்னை மரத்தில் ஒரு ஒன்று இருக்காது.
என்ன பண்ண 2 ஊசி வாங்கி தரேன். ஊசியா? ஆமா போட்டுக்க நன்னா வரும். ஊசினால எந்த இது போய் சொத்தா ஏன் பின்ன பாவிங்களே தெரிஞ்சுதான் நிறைய ஊசி வாங்கி வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் தர மாட்டாங்க. யார் யாருக்கு தருவாங்களோ அவங்களுக்கு தான் தருவோம். ஆமா டேய் டாபரே நல்லா தானே போயிடுச்சு. நல்லா தானே போயிடுச்சு. என்னதை பார்த்துக்க மாட்டாங்களா? சரி என்ன டாபர்னு சொன்ன டாபர் என்ன அது ஒரு என்ன மீனிங் சொல்லு. டாபர் கூட்டி கொடுக்குறோம். டாபர் யார கூட்டி கொடுப்போம்? பிளாஸ்டூட் இந்த மேல பறக்குறாங்களா அவங்க? அது பேராஷ். அப்ப இது பிளாஸ்டூட்னா தேவடியான. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கணக்கு சரி அவங்க சக்கரை ஏனண்டா என்ன என்ன பண்ணுவ? அப்படி செய்யாத. வேற எப்படி செய்ய? ஏய் வேணா நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் ஒப்பன் இருப்போம். நான் பார்க்கறதுக்கு தான் பொம்பளை பொம்மால பச்சை பருக்கி காஞ்சா பொறு மாட்டேன். ஜெயிலு பார்த்தாவா ஒரு கால் பொம்பளை நீ பொம்பளை தாண்டி நிக்கிறான். நீ சாப்பிட்டா ராவாண்டா எனக்கு. நீ ராவாண்டா உப்பு காய் வச்சு தேய்ச்சி கொடுக்கணும். எங்க தம்பி தம்பி தம்முனு நான் மாத்துறேன். வரமாட்டான். அவனுக்கு வச்சுட்டு போட்டு படுக்க வச்சுக்கிறான். யாருக்கும் தெரிய மாட்டான். நல்ல பையன் அந்த பையன். எல்லாம் ரெடியாக்குறாங்க. என் தம்பி பார்த்தா தூக்கி முட்டை குடிச்சு உள்ள தூங்கிக்கிறான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப அதிகமா பேசுனா நான் எடை போட்டா பேசுங்கிறேன். அதிகமா பேச கம்மியா பேசுறேன். நான் 90 போட்டு பேசுங்க. நான் ஓவரா பேசுறேன். அப்ப போலீஸ்கார் ஓவர்றான் அதுவா? அப்ப கிரிக்கெட் ஓவர்றான் அதுவா? அப்ப போலீஸ்கார் ஓவர்றான் அதுவா? ஐயா அளவுக்கு மிஞ்சி பேச. நான் மிஞ்சி பேச என்னடா தம்பி என்ன ரொம்ப பண்ணுவேண்டா தம்பி வேணாம் டாபர் கவுடியா பாத்தியா இப்போ நீ பண்ணுனா உம்மள அப்புறம் வெச்சு செய்வேன். நான் வெக்காதவே செய்வேன். யார் நான் பல்ப் கொடுக்கனா? நீ தாண்டி பல்ப் வச்சுக்கிற. ஏய் டாபரே கூசுண்டா உனக்கு எல்லாமே கூசுண்டா. பாக்கத்தெல்லாம் கூசுண்டா உனக்கு. எரிதா எரிதா என் கை சில்லுன்னு வச்சது. டாபர் ஆளில் எனக்கு என்ன பாருங்க. யார் உங்க ஆளா? என்ன பாருங்க. யார் வானானு? யாரையும் பாக்க சொல்லணும். யார் ஏய் மாமா ஏய் டாபரே ஐயா முதல்ல நல்த்த பார்க்க சொல்றான். சும்மா வேலையை பாத்துக்கிறாங்க. சரி பரவாயில்ல இருட்டா. ஆமா என்ன வேலையை வந்திருக்க? முக்கியமான வேலையை வந்துக்கிறான். ஆளு லவ்வர் வராரு. எந்த ஆளு வந்தான்? தினா தாலியா? ஐயோ இப்பதான் மாட்டான். யார் போட்டு சேட்டு கடைக்கு போறேனா? சேட்டு கடைக்காரன் போட்டானா? உன்னை பாக்குறவன் பாடுறான். ஏய் டாபரே அவன் வெளியே போயிட்டான். கம்யூனிட்டி எங்க போனான்னு தெரியல. இன்னும் ஆளே வரல. பார்த்துக்கிட்டோ அப்படின்னு பார்த்து வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல வராரு வராரு. எத்தனை
புத்திசாலி 48 அவர் கூட சொல்லிட்டு போறேன் 49 ஓகே இந்த ஊர்ல எப்படின்னா 50 ஆச்சுது எப்படியா டபுரு கடவுளே டபுரு எங்க இருக்காரு அத வர தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே டபுரு அதிக நீ போட்டுக்கிற சேட்டுக்கால வைக்கலாம் அண்ணன் சேட்டுக்காரக்காரரு எனக்கு தெரியாது சரி அம்மாவுக்கு மட்டும் தெரியும் போன வாரம் கூட ஒரு வாரம் அங்கதான் தங்கினா போய் விட்டதே நான் தான் ஏன்டா கூட்டி வைக்கிற வேலை கூட பாக்குறேன் அதற்கல்ல என் அந்தரங்க காதலி ஒரு ஒட்டியாட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சேட்டு கிடக்கிற அடையாளம் வேண்டும் என்று அதற்காக சாருமதி அம்மாவை வச்சு சேட்டுக்காரன் ராவி ராவி செய்யணும் அருமையா செய்வானே சரி பரவாயில்ல இருக்கட்டும் போல ஒரு நகை செய்யும் சரி கூப்பிடு சாருமதி டபுரு நான் திருப்பதி போந்தல சரி சித்தினி போந்தல திருவண்ணாமலையும் போந்தல ஏன் அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்து வந்து இப்ப எந்த மலையை பார்த்தேன் மலை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து இதை பேச வேண்டும் என்னாச்சு ஏன் கட்டளா அவன் என் தொப்புள்ள வரல விட்டு விட்டு ஆடுறான் தப்பு இல்லைங்க என் ஆயா தப்பு என் ஆயாக்கு வெயில் வச்சுச்சுன்னா என் வரல பிடிச்சி வச்சுக்கோ வெயிட் வந்து நின்று போச்சுன்னா எடுத்துடும் அதே ஞாபகத்தில் வச்சுட்டேன் ஓயா தொப்புளும் என் அண்ணனுங்க காதலி தொப்புளும் ஒண்ணா தொப்புல ஒன்று மட்டும் சரிங்களா நான் எதுக்கு நின்னுங்க தெரியுமா இத கைட்ல பாக்கலாம் அக்கா வந்துருக்கண்டா அக்கா வந்துக்கிறான் டப்பாங்க டப்பாங்க இப்ப நம்ம எங்க போறோம் சண்டைக்கு போறோம் எதிரி படலாம் வந்திருக்கும் எல்லாம் ஒரு வாரம் ட்ரெயின் எடுத்து வந்துப்பான் ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் அதே போல நம்மளும் 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும் ஆனா நீ வந்துக்கிற இடம் தெரியும் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் எனர்ஜி மொத்தம் இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழை தூக்கணும் புண்ணிக்க மாட்டேன் புண்ணுங்க அவன் ஒரே தட்டு போயின்னு அதுதான் எனர்ஜி சேவ் பண்ணு என்னுடைய வீரத்தை பற்றி உனக்கு தெரியும் வீரம் தெரியுறா உன்னை நம்ப அவளை நம்புறா இதுவரையும் நம்பினால் தான் செஞ்சு எடுத்துருவாங்க ஆமா இருக்குதா சராக்குது சரி சரி கட்டா இனி முதல் கொண்டு ஜாக்கிரதை சரி சரி பாத்ராவுக்கு ஏடா ஜாகிரதை நம்பர் என்ன நம்பாத கும்பாத நீ சொல்லி கொடுக்காத அப்படி சொல்றேன் ஒரு மரியாதை ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க துணி தூக்கு உன்னை பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறேன் கொச்சையில் காத்திருப்பதான காதலுக்கான மறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய் அதுதான் கிடையாது 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறார் இந்த உடல்
இல்லை மறந்துத்தான் இருக்க முடியுமா? உண்மையாவே சொல்றேன். இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்திருப்பான். இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியும்? உங்களை மறக்கவே மாட்டேன். சசையும் நகையும் போல் நாம் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பெருமாள் எழுதி வைத்தேன். இது எவராலும் மாற்ற முடியாது. நீ எங்கு உழைத்தாலும் அது சந்தோஷமாக இருக்க வேண்டும். அருமதே, உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி தெரியுமா இருக்கிறது? மூன்றாம் பிறகு ஒன்ற உன்னை ஆப்பிள் போன்ற கண்ண மாதுளை போன்ற உதவி சக்கை செவந்த இதழை செம்பவள கண்ண வில் போன்ற அகன்ற மரம் என்ன நட்டை என்ன முட்டை இது போல் அழகாய் மணிவெளி நாட்டில் பார்த்ததே இல்லை. முதலில் என்பது காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம்தான். கண்கள் உன் முகத்தை செல்கிறது, இதயம் உன் அன்பை ஏங்க கண்ணாடி போட்டு வரீங்களா? அந்த கண்ணாடி போட்டு வரதாங்க உங்களை எதிரில் பார்த்த நாட்களை விட நீங்கள் எப்போது வருவீர் வருவீர் என்று எதிர்பார்த்த நாட்களை அப்படியா? ஆமா, அதற்காகத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். காத்திருப்பாய் என்று நினைத்துதான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். இன்பமே வந்தமே படைகளை தேர்த்திக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறேன். இடம்பெற்று செல்லலாம் என்று ஒத்தொத்தமாக எப்போ போறீங்க? சிங்கிள் ஒரே சிங்க கணேஷ் தான் ரேஸ் பண்ணி விட்டுருங்க. படையே வந்தா ஊர்னா
இல்ல, நீங்க போறது போகும்போதே வாய வச்சேன்னா அப்படியே வந்த மாதிரி அந்த மாதிரி கூட்டு பார்த்தா நம்மளும் பார்க்கத்தான் என்ன ஒண்ணுமில்லைங்க. இப்போ நீங்க மட்டும் அரண்மனை எல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. உண்மை. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வர்றது எப்பயும் ஆட்டத்தை நான் காமிக்கிறேன். அதற்கு நேரம் நெருங்கி விட்டது. உள்ளனோடு சென்று கோவலனை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விடுகிறேன். வெற்றி அடைந்தவுடன் அனுமதி நாட்டில் பாதப்பட்டவுடன் மன்னனுக்கு உரைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். முப்பெரும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த அரண்மனைக்கு வந்த உடனே மணிபுரி நாட்டில் நான் சொல்வதை போல மனம் வைத்தால் மாற்றம் அங்கே நினைத்தால் சாதிக்க. நீ மனம் வைத்தால் இந்த நாட்டை வாழ வைக்க முடியும். மனம் வைத்தால் எனக்கு வேணாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற வேலையை செய்யலாம், என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லல. கொஞ்சம் இடமா போகணும் ஒரு பயமா இருக்கு. பயம் என்பதே மனிதனாக பிறந்தால் இருக்கக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். தர்மனே, உன் அனுபவம் இருக்கிறேன். ஆனால் நாம் இருவரும் உங்களுக்காக அந்த வேலையை நான் செய்யறேன். ஆனா முடியுமானாலா புரியவில்லையே. நீங்க போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. உன்னுடைய நாவினால் வரும் வார்த்தைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உடல் உயிர் நாவி நான் கொஞ்சம் ஷை கேரக்டர். அது எப்படி கேட்கறதுன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வந்தவன் பண்ணிட்டான். அதாவது நாங்க போனா சொல்ல முடியாது. அதனால ஒரு அரை மணி நேரம் ரூம்ல இருந்து போறீங்க. இதற்காக எவ்வளவு தயக்கம் நடுக்கம் கலக்கம். அதற்காகத்தான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். இப்போது என் மனம் எப்படி தெரியுமா இருக்கிறது? காலையில் பூப்பது கல்லுக்கு, மாலையில் பூப்பது மல்லுக்கு, உனக்கும் எனக்கும் இரவு பூப்பது என்பது மாமா
சொந்தம். கவிகால கவிஞருக்கு கற்பனை சொந்தம். புவிகால மன்னனுக்கு புகழ் சொந்தம். இந்த அரசுக்கு நான் சொந்தம். இந்த முல்லை நாட்டு இளவரசன் பேர் மோகன்ராஜ். பாட்டு போலும் பாட்டுக்கொரு புலவனா பாரதியாரு நம் பெருந்தலைவர் கர்ம வீர காமராஜரு நம் பெருந்தலைவர் கர்ம வீர காமராஜரு பகுத்தறிவை பரவ செய்த பெரியாரு இத பாருக்குள்ளே அவருக்கு ஈடு யாரு இந்த பாருக்குள்ளே அவருக்கு ஈடு யாரு அறிஞர்களை போற்றி பாடுங்கள் அவர் அறிவுரையை மனதில் எடுத்துங்கள் அண்ணல் காந்தியடிகளை எண்ணி பாருங்கள் அறிஞர்களை போற்றி பாடுங்கள் அவர் அறிவுரையை மனதில் எட்டுங்கள் பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள் அவர் போற்றிவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள் போற்றிவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள் பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள் அறிஞர்களை போற்றி பாடுங்கள் அவர் அறிவுரையை மறந்து கண்ணுங்கள் கப்பலோடு சிதம்பரத்தை கருதி பாருங்கள் நடப்படும் எடுத்த குமரனையே மனதில் எண்ணுங்கள் நடப்படும் எடுத்த குமரனையே மனதில் எண்ணுங்கள் பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள் அவர் போற்றிவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள் போற்றிவிட்ட பாதை மாறி சென்றிடாதீர்கள் பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதீர்கள் அறிஞர்களை போற்றி பாடுங்கள் அவர் அறிவுரையை மனதில் எண்ணுங்கள் நிலம் காத்து எழி காத்து மன்னனின் குலம் காத்து வேந்தனாய் புலன் காத்து புகழ் காத்து போற்றின மக்களின் நலம் காக்கும் தலைவனாய் மரபு வழியில் மாண்பு குன்றாமல் ஆட்சி புரிந்து வருகின்றேன். வாழ்வில் வெளிச்சம் தேவை. அதற்கு வளையல் தொழில் வன்மையான உழைப்பு வேண்டும். அறிவில் வெளிச்ச வேண்டும். ஆண்டோர்கள் அனுபவங்களை பயில வேண்டும். உறவுகளை வெளிச்ச வேண்டும். அன்பை விளக்கி அரவணைக்கும் கரங்களால் மனித மனங்களை மாற்ற வேண்டும்.